வணக்கம் இனியவர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்தின் 3ஆம் தலைப்பு, துன்பம் ஒரு சோதனை. உண்மைதானுங்களே. பல பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று சொல்லி கொண்டும் புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் ஏராளம். ஆனால் இதெல்லாம் மடத்தனம் என்பதாக கண்ணதாசன் சொல்லுகின்றார். சொல்லிட்டு அதற்கான விளக்கங்களை வெகு அருமையாக சொல்லியிருக்கார். அதாவது, நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. உண்மைதானுங்களே. அதாவது முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் கட்டாயமாக செலவாக தான் இருக்கும். முதலில் வறுமை என்றால் அடுத்த கட்டம் கட்டாயமாக செல்வம் கிடைக்கும். முதலில் இன்பம் என்றால் அடுத்தது துன்பம்தான் என்று சொல்லிட்டு, முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். ஆகவே இறைவனது தராசில் 2 தட்டுக்களும் ஏறி ஏறி இறங்குகின்றது என்பதுதான் கண்ணதாசன் அவர்களினுடைய வாதம். நீ நினைப்பது எல்லாமே நடந்துருச்சுன்னா தெய்வத்தை நம்பவே வேண்டாமே அப்படிங்கிறார். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி உறுகிறதோ அப்போதே உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். இப்போ நம்ம பல பேர் ஒரு மேப் ட்ராயிங் போட்டு, மைண்ட் மேப்பிங், இன்னும் பல விஷயங்களை சொல்லி டைம் டேபிள் போட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். கால்குலேஷன்ஸோடு பண்ணினாலும் கூட பல சமயங்களில் சறுக்கி விழுவதற்கான காரணம் என்ன என்றால், நடத்துபவன் இறைவன், நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டும்தான் இருக்கிறோம் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய அற்புதமான சொல்வாக்கு. எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கும் அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள். அப்படின்னா, இறைவன் நம்ம திட்டத்தை வெற்றி அடைய செய்தால் இறைவனினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக நாம் மாறி வருகிறோம். இறைவனின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மாறுவதால் தான் அந்த திட்டங்கள் வெற்றி பெறுகிறது என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய வாக்கு. அதற்கு ஒரு அழகான பழமொழி சொல்றாரு, ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்து இட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும் ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல். அப்போ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும், ஒரு சில சமயம் நம்ம நினச்சது நடக்கும். இது இரண்டுமே ஈஸ்வரனினுடைய செயல்தான் என்பது கண்ணதாசன் அவர்களினுடைய வாக்கு. இன்னொரு முறை சொல்கிறாரு, மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரேடியாக உச்சிக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக பயங்கரமான சரிவு காத்திருக்கிறதுங்கிறார். ஆகவே நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இது என்ன, என்னோடய லைஃப் இப்படி மேடும் பள்ளமுமாக மாறி மாறி போய்கிட்டே இருக்குன்னு நினைக்க வேண்டியதில்லை. மேடும் பள்ளமுமாக இருந்தால் வண்டி சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தங்கிறார். அதற்கு அவருடைய வாழ்க்கையையே உதாரணமாக சொல்கிறார். என் வாழ்க்கை மேடும் பள்ளமுமாக போவதால் என் எழுத்து வண்டி 25 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அது உண்மைதானுங்களே. ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவனின் சோதனைக்கு தப்பவில்லை. இது நம்ம இதிகாசங்கள் சொல்றது. தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது உண்மைமான் என்று தெரியல, அதனால் வந்த வினைதானே சீதை சிறை எடுக்கப்பட்டது, ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்கள். அதே மாதிரி சத்திய தெய்வம் தருமனுக்கே சூதாடக்கூடாது அப்படிங்கிற புத்தி வரலையே, அதன் விளைவு தானே பாண்டவர்களின் வனவாசம், பாரத யுத்தம். இதெல்லாம் முக்காலமும் உணர்ந்த கௌதமனுக்கு பொய்க்கோழி எது உண்மை கோழி எதுன்னு தெரியலையே, அதனால தானே அகலிகை இந்திரன் வந்த பொழுது தன்னை விட்டு கொடுத்தால் அடுத்ததாக அகலிகை கெடுக்கப்பட்டது. அது விட்டு கொடுத்தால்னு சொல்லாமல் இப்படி தான் சொல்கிறார். அதனால் தானே அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும். அது கௌதமர் அப்படி தானே சொல்கிறாரு, நீ விட்டு கொடுத்த அப்படின்னு தானே சொல்கிறாரு. ஆக இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதிகாசங்களிலும் சொல்லி இருப்பதுபடி தெய்வங்களுக்கும் கூட, தெய்வங்களின் அவதாரங்களுக்கும் கூட சோதனை எப்பொழுதும் வரத்தான் செய்கிறது. இது இந்து மதம் சொல்கிறது. இந்த கதைகள் எல்லாம் முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகள் உண்டு.
ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் தான் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதில்லைன்னு புரிஞ்சுக்கணும்னு அந்த அறிவாளிகளை சொல்கிறார். எந்த அறிவாளிகள்ங்கிறது யாரெல்லாம் இந்து மதம் மோசம்னு சொல்கிறாங்களோ அவங்கள சொல்கிறார் இவர். ஆக நான் சொல்ல வருவது, இது கண்ணதாசன் அவர்களினுடைய வாக்கு, நான் சொல்ல வருவது இந்து மதத்தின் சாரமே உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது என்பதை நீ புரிந்து கொள் என்கிறார். ஆக தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர் சொல்ற இன்னொரு செய்தி பாருங்களேன், கஷ்டத்திலும் நேர்மையாக இரு, நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே, உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய், தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. ஆக இந்து மதத்தை இவ்வளவு அழகாக உச்சத்திலே வைத்தவர்கள் கண்ணதாசன் அன்றி வேறு எவரும் இல்லை என்பதை அறுதியிட்டு சொல்லலாம் அன்பர்களே.